ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டாக்ஸ் வந்து நம்ம எப்படி லைவாக க்ளைம் பண்ணுறது, ஸோ போத் எக்ஸ்சேஞ்ச் அப்புறம் வேலெட்டுக்கு நீங்கள் எப்படி லைவாக வித்ட்ரா பண்ணுறது தான் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் வித்ட்ரா பண்ணுறது இருந்தால் கேஸ் ஃபீஸ் வந்து தேவையில்லை, நான் இப்போயே சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து கேஸ் ஃபீஸ் வேணும் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ எக்ஸ்சேஞ்சுக்கு வித்ட்ரா பண்ணுறதா இருந்தால் கேஸ் ஃபீஸ் வந்து உங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் வேலெட்டுக்கு வித்ட்ரா பண்ணுறதா மட்டும் தான் உங்களுக்கு கேஸ் ஃபீஸ் தேவை. ஸோ அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இன்டெப்த்தாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ நம்ம நேற்று வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ இருக்கும், ஸோ க்ளைம் ஆப்ஷன் வந்து எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு. ஸோ இந்த வீடியோ போஸ்ட் பண்ணி ஒரு ஃபியூ ஹவர்ஸ்லேயே வந்து க்ளைம் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ வீடியோ வந்து இன்றைக்கி காலையிலே மேக் பண்ண வேண்டியது. பட் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து பவர் கட் ஆயிடுச்சு. ஸோ என் லேப்டாப் வந்து சார்ஜ் இல்லை. ஸோ இப்போ தான் பவர் வரத்துக்கே கிட்டத்தட்ட ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ வந்தோடனே இப்போ வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறதுனா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் டேம்ஸ் லிங்க் இருக்கு கைஸ், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா அப்டேட்ஸும் சும்மா நான் பார்க்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் எக்ஸ்சேஞ்ச் நீங்கள் எப்படி க்ளைம் பண்ணுறது நான் சொல்லிடுறேன். ஸோ இதில் டெபாசிட் டு எக்ஸ்சேஞ்ச் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண ஒரு 3 ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு. ஸோ எக்ஸ்சேஞ்சு, வேலெட் இன் டெலகிராம், அப்புறம் நான் கஸ்டோடியல் வேலெட்டு. ஸோ எக்ஸ்சேஞ்ச் வந்து இப்போதைக்கு அவைலபிளாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா OKX அப்புறமா பைபிட். ஸோ அதை தவிர நிறைய எக்ஸ்சேஞ்ச் அவங்க லிஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் OKX பைபிட்டில் மட்டும் தான் நீங்கள் டேரெக்டாக வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பைபிட் யூஸ் பண்ணிக்கோங்க. அதான் இப்போ இந்தியாவில் ஆக்டிவாக இருக்குது. OKX வந்து பேன் ஆயிடுச்சு. ஸோ ஆல்ரெடி பழைய யூஸ் யாரோ OKXல அக்கௌண்ட் வச்சு KYC வெரிஃபை பண்ணியிருந்தால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். பட் அது லைட்டாக ரிஸ்க்கு தான். ஸோ பைபிட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி உங்கள்கிட்ட பைபிட் இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். ப்ளே ஸ்டோர்லேருந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு KYC வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 ஹவரில் வெரிஃபை ஆயிரும். ஸோ அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு OKX இல்லை பைபிட், ஸோ 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ பைபிட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பைபிட்டை சென்ட் பண்ணிட்டு அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா சென்டியர்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த சென்டியர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணோடனே நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட பைபிட் அக்கௌண்ட் இருக்கா அப்படின்லாம் ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து வரும். ஸோ நீங்கள் வித்ட்ரா பண்ணுறதுக்கு பைபிட் வந்து KYC வந்து மஸ்ட்டாக பண்ணியிருக்கணும். ஸோ உங்களோட ஆதார் கார்டு இல்லை DL எல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வச்சு KYC இந்த லெவல் ஒன்று ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ பைபிட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைலில் போயிட்டு KYC வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்கள் பைபிட் அக்கௌண்ட்டு. அப்புறமா இன்னும் சில பேர் வந்து என்னன்னு கேட்டிருந்தீங்கன்னா, உங்களோட ஒரு மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா, டெலிகிராம் அக்கௌண்ட் ஒரு 3-4 அக்கௌண்ட் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரே பைபிட் எக்ஸ்சேஞ்ச் அட்ரஸ் தரலாமான்னு கேட்டீங்க. ஸோ ஒரே அக்கௌண்ட் யூஸ் பண்ணாதீங்க. டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதில் பைபிட் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ ஹேவிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்கள்கிட்ட பைபிட் அக்கௌண்ட் இருக்கா இல்லையான்னு கேட்கும் அது. ஸோ எஸ்ஐ ஹேவிட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பைபிட்டோட UID, அப்புறமா டெபாசிட் அட்ரஸ், டாக்ஸோட டெபாசிட் அட்ரஸ், அப்புறமா மெமோ. ஸோ 3 பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் இல்லாமல் என்டர் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஏர்ட்ராப்போ ரிசீவ் ஆகாது. ஸோ எதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அதில். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்கள் ப்ரொஃபைலில் போய் நீங்கள் வந்து UID வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் அங்கே கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா UID. ஸோ ப்ரொஃபைல்குள்ளே போங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் டாப்பில் இருக்கும். உங்களோட மெயிலுக்கு கீழே வந்து UIDன்னு போட்டிருக்கும். அது பக்கத்துலேயே காப்பி பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த UID வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக இருக்கான்னு 1-2 டைம் டபுள் வெரிஃபை பண்ணிக்கோங்க நீங்கள். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்புக்காக நம்ம UID வந்து காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்துட்டு அந்த பைபிட் UIDன்னு இருக்கும். அந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸோட டெபாசிட் அட்ரஸ். ஸோ மறுபடியும் எக்ஸ்சேஞ்சுக்குள்ள வந்துட்டு 5th ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அசெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு டெபாசிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். லாஸ்ட்டாக டெபாசிட் கிரிப்டோன்னு இருக்கும். ஸோ அப்புறமா டெபாசிட் கிரிப்டோக்குள்ளே போயிங்கன்னா டாக்ஸ்ன்னு சர்ச் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல மேலே சர்ச் பாரில். ஸோ கீழே வந்து டாக்ஸ் வரும் உங்களுக்கு. ஸோ அப்புறமா நெட்வொர்க் வந்து செயின் வந்து டான் நெட்வொர்க் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உள்ளே போனோடனே டாக்ஸ் டெபாசிட்னு இருக்கும். உங்களுக்கு வந்து அட்ரஸ் அப்புறமா மெமோ வந்து காட்டும். ஸோ இந்த அட்ரஸ் மெமோவை நீங்கள் இங்கே காப்பி பண்ணி அங்கே என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் வந்து நீங்கள் அட்ரஸ் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மெமோ என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ மெமோ அட்ரஸோட எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் என்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் ராங் ஆச்சுன்னா கூட உங்களுக்கு வந்து ஏர்ட்ராப் ரிசீவ் ஆகாது. ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டெப்பு. ஸோ உங்களோட UID, அட்ரஸ், மெமோ எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். அப்புறமா 3 நீங்கள் என்டர் பண்ணதுக்கப்புறமா சென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த சென்ட் ஆப்ஷன் மேலே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ண உடனே மறுபடியும் ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும். ஸோ இதான் ஃபைனல் கன்ஃபர்மேஷன். இதுக்கப்புறம் நீங்கள் கன்ஃபார்ம் தட்டிங்கன்னா மறுபடியும் எடிட் பண்ண முடியாது. ஸோ பைபிட்டோட UID, அட்ரஸ், மெமோலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் உங்களோட KYC வந்து கம்ப்ளீட் ஆகிருக்க அக்கௌண்ட்டை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ KYC கம்ப்ளீட் ஆகலாம் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் டெபாசிட் என்ன பண்ணலாம், ஆனால் வித்ட்ரா பண்ண முடியாது உங்களால். ஸோ அதான் சொல்கிறேன். KYC வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த இடத்துல அந்த அட்ரஸ் UID சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேலெட்டுக்கு வந்து நம்ம எப்படி வித்ட்ரா பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வேலெட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டான் கீப்பருக்கு வித்ட்ரா பண்ண முடியாது. ஸோ டெலகிராம்லேயே ஒரு பில்ட்-இன் வேலெட் ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் @வேலெட்னு யூசர் நேம் சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு பாட் ஒன்று வரும். ஸோ டெலகிராம்லேயே நீங்கள் பில்ட்-இன்னாக ஒரு வேலெட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அது சிமிலர் டு டான் கீப்பர் மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் டான் கீப்பருக்கு வித்ட்ரா பண்ணணும்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் பண்ண முடியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் 3 ஆப்ஷன் இருக்குது. எக்ஸ்சேஞ்சஸ், வேலெட் இன் டெலகிராம், நான் கஸ்டோடியல் வேலெட். ஸோ டான் கீப்பர்லாம் பார்த்தீங்கன்னா நான் கஸ்டோடியல் வேலெட்டில் வரும். ஸோ இப்போதைக்கு அது ஓப்பனில் இல்லை. ஸோ நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் அந்த வேலெட் இன் டெலகிராம் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள்கிட்ட வேலெட் இல்லைனா கீழே வந்து ஓப்பன் வேலெட் இன் டெலகிராம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல கிளியர் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் டான் கீப்பருக்கு வெயிட் பண்ணி வித்ட்ரா பண்ணதா இருந்தால் பண்ணிக்கலாம் லிஸ்டிங் ஆனப்புறமா. அப்படிலாம் நீங்கள்
உங்களுக்கு அதுக்கு முன்னாடியே வேணும்னா இந்த வேலெட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் கண்டினியூ தந்துக்கோங்க. ஸோ இப்போ வேலெட் வந்து நம்ம ஃபஸ்ட் கிரியேட் பண்ண வரைக்கும். ஸோ வேலெட்னு ஒரு பாட் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து அக்செப்ட் தந்துக்கோங்க. ஸோ கன்ஃபார்ம் அண்ட் கண்டினியூ தந்தீங்கன்னா உங்களோட நம்பரோட ஆக்சஸ் கேட்கும். ஸோ டெலிகிராம் நம்பர் அதுவே எடுத்துக்கும் உங்களுக்கு. ஸோ வாட் இஸ் யுவர் ஃபோன் நம்பர்னு கேட்கும். ஸோ பார்த்தீங்கன்னா லைக் ஷேர் யுவர் ஃபோன் நம்பர் இருக்கும். ஸோ கண்டினியூ தந்துக்கோங்க. அப்புறமா ஓகே ஒரு ஆப்ஷன் வரும். அப்புறமா லைக் இந்த நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் வந்து ஃபில் பண்ண சொல்லும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபஸ்ட் நேமு, லாஸ்ட் நேம், அப்புறமா டேட் ஆஃப் பர்த். ஸோ இது 3 ஃபில் பண்ணிட்டு கண்டினியூ தந்துக்கோங்க. ஸோ செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வேலெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுதான் அந்த வேலெட்டு. ஸோ ஒரு பாட் ஆட் இருக்கும். ஸோ இது உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும் இந்த வேலெட்டு. ஸோ அப்புறமா நீங்கள் இந்த வேலெட்டை கிரியேட் பண்ணதுக்கப்புறமா லைக் அதை பார்த்தீங்கன்னா அதே கண்டினியூ ஒரு ஆப்ஷன் இருக்கும். வேலெட் டாக்ஸ்னு இருக்கும். ஸோ உங்கள் வேலெட் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கும். அப்புறமா லைக் ரிட்டர்ன் டு டாக்ஸ் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரிட்டர்ன் டு டாக்ஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு எஸ் கீப் கோயிங்னு இருக்கும். ஸோ அப்புறமா லைக் கன்ஃபார்ம் வித்ட்ராவல் ஆஃப் லைக் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டாக்ஸ் வரது கேட்கும். கன்ஃபார்ம் தந்தீங்கன்னா டெபாசிட் இன் ப்ராக்ரஸ்னு வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதுதான் நீங்கள் வேலெட் வழியாக வித்ட்ரா பண்ணுறது. ஸோ இப்போதைக்கு 2 ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குது அவைலபிளாக. ஸோ நீங்கள் டான்கேப்பர் வித்ட்ரா பண்ணால் நீங்கள் லிஸ்டிங் ஆன அப்புறம் தான் வித்ட்ரா பண்ண முடியும். அண்ட் இப்போதைக்கு நீங்கள் பைபிட் இல்லை டேமோட பில்டின் வேலெட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் டான்கேப்பர் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் லிஸ்டிங் ஆக வரைக்கும் வெயிட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க. கிரிப்டோ ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க் வாட்சிங்ஸ் வீடியோ நண்பா. பாய்.